வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு அழகாபுரி அழகப்பன் அவர்கள் எழுதிய புது புது பெண்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான குடும்ப நாவல். அதனுடைய பகுதிகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீடியோல இந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போறோம். ஸோ நாவலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் அதை நான் உங்களோட ஷேர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பகுதியை நாம கேட்கலாம். இந்த புது புது பெண்கள் நாவல் முதல்ல ஒரு 2-3 அத்தியாயம் தான் நான் படிச்சேன். பொதுவா நான் சிறுகதையாக இருந்தாலும் நாவலாக இருந்தாலும் முழுக்க படிச்சுட்டு தான் ஓகே இதை பதிவு செய்யலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு நான் அப்லோட் பண்றேன், ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஆனா இந்த கதை ஃபுல்லா நான் படிக்கல. ஒரு 2-3 அத்தியாயம் படிச்ச உடனே வித்தியாசமான கதையா இருக்கு, ரைட்டு நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நான் பதிவு பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ இந்த வீடியோ பதிவு பகுதி 3 அதை பதிவு பண்றப்ப அதுக்கு முன்னாடி ஃபுல்லா படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். ஸோ இந்த படிக்க படிக்க ரொம்ப எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இப்படி இருக்கு கதை, இத மக்கள் ஒத்துக்குவாங்களா, இல்ல இத கேட்ட உடனே நம்மள கண்ணா பின்னான்னு திட்ட போறாங்க அப்படிங்கிற நான் முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, இந்த கதை 1980, 81ல நாவலாக வெளிவந்தது. கிட்டத்தட்ட 40, 42 வருஷம். ஸோ அப்பவே இப்படி ஒரு சமுதாய சீர்கேடு இருந்திருக்கணும். அதனால தான் அதை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. சில ஃபோர்காஸ்டிங்கும் இருந்திருக்கும்னு நினைச்சேன். அப்ப கிட்டத்தட்ட 40, 42 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு அது மாதிரி நிலைமை தான் இருக்கு. ஸோ உறவு முறைகள் அவ்வளவு கெட்டு போச்சு. சமுதாய சீர்கேடுகள், பண்பாடு சீர்குலைவுகள் எல்லாமே அளவுக்கு மிஞ்சி இருக்கு. நாம பேப்பர்ல படிக்கிறதும், டிவில மத்த செய்திகள்ல கேட்கறதும், பார்க்கறதும் எல்லாம் பார்க்கறப்ப கண்ணால பார்க்கவோ, காதால கேட்கவோ முடியல. அந்த அளவுக்கு அசிங்கமான அல்லது மிக மோசமான உறவுகளோட இருக்கிற மாதிரி தகவல்கள்லாம் வர்றப்ப நம்ம சமுதாயம், நம்ம நாடு, நம்ம எல்லாமே எங்க போயிட்டு இருக்குங்கிறதே தெரியல. மனசுக்குள்ள பல நேரத்துல நம்ம திட்டி இருக்கோம். ஸோ திட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த கதை இருக்கோ அப்படின்னு கூட தோணுச்சு. அது மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா, அது மாரி தான் நம்ம கேள்விப்படுறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஓ அம்மா தன்னுடைய பையனோடவே உடல் உறவு வச்சுக்கிட்டாங்கங்கிற மாதிரியும், அதே மாரி அப்பா தன்னுடைய பொண்ண கர்ப்பம் ஆக்கிட்டதாகவும், இது மாரி எத்தனையோ கீழ்த்தரமான, ச முரண்பாடான உறவு முறைகள இன்னைக்கு நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், நியூஸ்ல பார்க்குறோம். ஸோ, அதுக்கெல்லாம் ஒரு சவுக்கடி மாதிரி இந்த கதைய கேட்டுட்டு நீங்க என்ன திட்டினா, நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா, இந்த சமுதாயத்துக்கான ஒரு சவுக்கடி கண்டிப்பா தேவைப்படுது. அது சரியா, தப்பா அப்படிங்கிற நம்ம யோசனையே தேவையில்ல. கண்டிப்பா அது தவறுதான். ஸோ, அதுக்கான சவுக்கடியா நீங்க குடுக்கக்கூடிய என்ன திட்டுனாலும், அத அதுக்காக ஒரு குடுக்கப்பட்ட சவுக்கடியா நான் எடுத்துக்கிறேன். ஸோ, அதனால என் மனச சமாதானப்படுத்திக்கிட்டு இந்த கதைய தொடர்ந்து நான் பதிவு பண்றேன். ஓகேவா? கேட்கலாம் இப்போ. பகுதி 3, அத்தியாயம் 5. அம்மாவுக்கு தைரியம் சொன்னாலும் ராதாவின் கதையை கேட்டு மாலா கொஞ்சம் மிரண்டுதான் போயிருந்தாள். வேணுவின் குணம் அவளுக்கு ஓரளவு புரிந்துதான் இருந்தது. புதையல் வேட்டைக்காரனைப் போல மறைக்கப்பட்ட ரகசியங்களை தோண்டி துருவி பார்க்கும் விருப்பமுடையவன், வஞ்சகத்தை சகிக்க மாட்டாதவன். அதை பற்றி அவள் ஒன்றும் கவலைப்படவில்லை. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் சந்தேக கண்ணோட்டத்துடனேயே பார்த்து அடுத்தவர் சொல்லும் விளக்கத்திற்கு செவி சாய்க்காதவனை எப்படி சமாளிப்பது தன் வாழ்க்கையில்? சுகுமார் கை அசைத்ததை மொட்டை மாடியில் நின்ற ராதாவைத்தான் என்று வேணு நினைத்தது இயற்கைதான். சுகுமாருக்கும் ராதாவுக்கும் சிநேகம் உண்டு என்று வேணு நினைத்ததும் இயற்கைதான். சுகுமாருக்கும் ராதாவுக்கும் சிநேகம் உண்டு என்று அவன் சந்தேகப்பட்டாலும், மொட்டை மாடியில் ராதா நிற்கிறாள் என்று தெரிந்ததாலும், கண்ணாடி அணிந்த சுகுமார் எங்கே பார்க்கிறான் என்று தெரியாததாலும் அப்படி அவன் நினைத்தது சரிதான். ஆனால் சுகுமார் செய்ததெல்லாம் பக்கத்து மொட்டை மாடியில் நின்ற மீனாட்சியின் பேரனை பார்த்துத்தான் என்று ராதா சொன்ன பிறகு அப்படியும் ஏன் நடந்திருக்க கூடாது என்று கூட சிந்திக்காமல் கண்மூடித்தனமாக தனது சந்தேகத்தையே உறுதிப்படுத்தியது என்ன வகையில் நியாயம்? வெளியே போவது போல போக்கு காட்டிவிட்டு பாத்ரூமுக்குள் ஒளிந்து கொண்டு வேவு பார்க்கும் கணவனை எப்படி சமாளிப்பது? ஆனால் வேணு முன்னைக்கு இப்போது கொஞ்சம் பரவாயில்லை என்று மாலாவுக்கு தோன்றியது. ராதாவின் பேச்சை ஒரே அடியாக மறுத்தது போல் இவள் பேச்சை அவன் மறுக்கவில்லை, கேட்டுக்கொள்கிறான். அதற்கு மாலாவின் தெளிவான பேச்சு காரணமாய் இருந்தாலும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் வேணுவிடம் ஒரு நல்ல குணம் இருந்தது.
மனைவி மேல் உள்ள சந்தேகத்தையோ கோபத்தையோ மற்றவர்களுக்கு முன்னால் அவன் காட்டிக்கொள்வதில்லை. இரவெல்லாம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தாலும் மறுநாள் காலையில் மனைவியிடம் பிரியமுள்ள கணவனைப் போலத்தான் நடந்து கொள்கிறான். சொன்னபடி அன்று பிற்பகல் மாலாவை கல்லணைக்கு கூட்டிச் சென்றான் வேணு. கல்லணை சூழ்நிலை மாலாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. தனிமையான ஒரு இடத்தில் ஜமக்காலம் விரித்து மரமரப்பான பிஸ்கட் தின்றுவிட்டு ஃபேண்டா குடித்தார்கள். மாலா சூடான பானங்களை வாய் வைத்து உறிஞ்சி குடிப்பாள். ஆனால் தண்ணீரையும் குளிர்பானங்களையும் அண்ணாந்துதான் குடிப்பாள். அதுதான் அவளுக்கு பழக்கம். அவள் அப்படி குடித்துக் கொண்டிருந்த போது வேணு அவள் இடையில் கிள்ள, அவள் விசுக்கென்று துள்ள, பானம் அவளது கழுத்து மார்பு எங்கும் சிந்தியது. பாருங்கள், நெக்லஸ் எல்லாம் நனைந்து விட்டது என்று பொய்க்கோபம் காட்டியபடி நெக்லஸை கழற்றி துடைத்த போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. வேணுவின் தந்தையை பற்றிய விஷயம்தான் அது. வேணுவை போல் ஒரு பிள்ளையை பெற்றதற்கு வேறொருவராயிருந்தால் கல்யாண வீட்டையே கலக்கி இருப்பார்கள். ஜரிகை துண்டை தோளில் போட்டுக்கொண்டு அதை கொண்டு வா, இதை கொண்டு வா என்று சம்பந்தி வீட்டாரை குடைந்தெடுத்திருப்பார்கள். ஆனால் வேணுவின் அப்பா சதாசிவம் அரைக்கை சட்டையும் நாலுமுள வேட்டியுமாக மிக மிக எளிமையாக இருந்தார். பிள்ளையை பெற்றவர் என்ற பெருமையை காட்டிக்கொள்ளாமல் அமைதியாகவே இருந்தார். வேணுவின் ஆபீஸ் நண்பர்களாவது சில சமயம் பெரிய குரலில் பேசி அதிகாரம் செய்தார்கள். ஆனால் சதாசிவம் கும்பலோடு கும்பலாக ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு மௌனமாக இருந்தார். சடங்குகள் செய்வதற்கு கூட கூப்பிட்டால் தான் வந்தார். சாப்பிட கூப்பிட்டால் வந்தார். மற்ற சமயங்களில் பன்னீர் புகையிலையை வாயில் அடக்கிக் கொண்டு யார் வீட்டு கல்யாணத்தையோ வேடிக்கை பார்ப்பது போல் பார்த்து கொண்டிருந்தார். மருமகளுக்கு எத்தனை பவுன் போடுகிறார்கள், மகனுக்கு எவ்வளவு ரொக்கம் கொடுக்கிறார்கள், கட்டில் உண்டா, பீரோ உண்டா என்று எந்த கேள்வியும் கேட்டுக்கொள்ளாமல் இருந்த அவர் 6 பவுனில் ஒரு நெக்லஸ் வேண்டும் என்று மட்டும் வாய் திறந்து கேட்டதாக பெருமாள் சாமி சொன்னது அவளுக்கு வியப்பாக இருந்தது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா என்று ஆரம்பித்தாள் மாலா. நீ நினைக்கிற எதையும் கேட்கலாம், சொல்லலாம், மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கிறது தான் தப்பு என்றான் அவன். எதையுமே வாய் திறந்து கேட்காத மாமா இந்த 6 பவுன் நெக்லஸை மட்டும் அழுத்தி கேட்டார்களாமே, ஏன் என்று அவனை பார்த்து கேட்டாள் மாலா. அத்தியாயம் 6. மாலாவிடம் அவன் தன் கதையை சொல்ல ஆரம்பித்தான். இன்று நான் ஒரு ஆபீசர். நல்ல சம்பளம், பலவிதமான படிகளும் உண்டு, அலவன்ஸ் உண்டு. ஆனால் என் இளமை கால வாழ்க்கை இனிமையானதாக இல்லை. எனக்கு கஞ்சி காய்ச்சி ஊற்றி பள்ளிக்கு அனுப்புவதற்காக அம்மா அடுத்த வீட்டிலும் எதிர்த்த வீட்டிலும் 5 ரூபாய்க்கு கையேந்தி நின்றிருந்தாள். ஏமாற்றமும் சலிப்புமாக எப்போதும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் அப்பா தன் எண்ணங்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே புதைத்துக் கொண்டு அவர் என்ன சொன்னாலும் வாய் திறக்காத அம்மா. அவர்களுக்கு நடுவே நான் எப்படியோ வளர்ந்து கொண்டிருந்தேன். இவர்களை தவிர வேறு உறவு எனக்கு தெரியாது. அப்பாவின் குணம் ஒரு மாதிரி, யாரோடும் ஒட்டி பழக மாட்டார். இதனால் எங்கள் வீட்டுக்கு எந்த உறவினரும் வந்ததில்லை. நாங்களும் ஒருவர் வீட்டுக்கும் போனதில்லை. அப்பா பார்ப்பதற்கு கொஞ்சம் பளிச்சென்று இருப்பார். தினசரி ஷேவிங், டீசென்டாக உடை உடுத்திக் கொள்வார். 40 வயதிலும் 30 தான் மதிக்கக்கூடிய தோற்றம் அவருடையது. ஆனால் அம்மா அவ்வளவு அழகென்று சொல்வதற்கில்லை. கருப்புதான். ஆனால் நோஞ்சானும் இல்லாமல் ஊளை சதையும் போடாமல் திடகாத்திரமாக இருந்தாள். அடிக்கடி வாயு பிடிப்பு வந்துவிடும். அப்போதெல்லாம் நீலகிரி தைலத்தை தேய்த்து கொண்டு மூளையில் சுருண்டு படுத்துக் கொள்வாள். அம்மா மீது எனக்கு தனி அன்பு, அனுதாபம் என்று கூட சொல்லலாம். அவளுக்கு சண்பாகு கண்கள், கருவிழிகள் கீழ் இமைகளை தொடாமல் உயர்ந்து மேல் இமைகளுக்குள் சொருகிக் கொண்டிருக்கும். இதனால் முகத்தில் எப்போதும் ஒரு சோகமும் விரக்தியும் குடிகொண்டிருக்கும். அவள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் கூட பளிச்சென்று முகம் கழுவி பொட்டு வைத்ததில்லை, பூ வைத்ததில்லை. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து எதிர்காலத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எப்போது சாவு வரும் என்று எதிர்பார்த்து நாட்களை ஓட்டிக் கொண்டிருப்பவளாகத்தான் என் அம்மா தென்பட்டாள். அப்பாவுக்கு அம்மாவை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நினைவே ஏற்பட்டதில்லை. அவர் கவலையே வேறு. தமது எடுப்பான தோற்றத்துக்கு இன்னும் பெரிய இடத்தில் பெண் எடுத்திருந்தால் அவர்கள் உதவியால் பெரிய தொழில் செய்து
ஏராளமாக சம்பாதித்திருக்கலாம். இந்த சனியனை கட்டி கொண்டதால் எல்லாமே போய்விட்டது என்று ஆரம்ப காலத்திலேயே ஆதங்கம் அவருக்கு. கல்யாணமாகி 16 ஆண்டுகள் கழித்தும் அவர் பேச்சில் அந்த ஆதங்கம் வெளிப்பட்டது. என்னை முன்னுக்கு போக விடாமல் தடுத்த சண்டாளி என்று அம்மாவை கரித்து கொட்டுவார். அம்மாவுக்கு அந்த காலத்தில் 50 பவுன் போட்டார்களாம். அப்படியும் அவர்கள் போடுவதாக சொன்ன ஒரு 6 பவுன் நெக்லஸ் பாக்கி நின்று விட்டது. தலை தீபாவளிக்கு போடுவதாக சொன்னார்கள். பிறகு பிரசவத்துக்கு வரும்போது போடுவதாக சொன்னார்கள். ஏதோ வசதி குறைவு. கடைசி வரை அதை போடாமலேயே அம்மாவின் பெற்றோர்கள் இருவரும் காலமாகி விட்டார்கள். மிஞ்சி இருந்த ஒரே அண்ணனும் கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்து விட்டார். பிசினஸ் செய்கிறேன் என்று சொல்லி அம்மாவின் நகைகளை எல்லாம் வாங்கி கொண்டு போய் தொலைத்து ஒரு விதத்திலும் முன்னுக்கு வர முடியாமல் போன அப்பா எரிச்சல் வரும்போதெல்லாம் அந்த கும்பகோணத்து மாமாவை தான் திட்டுவார். உன் அண்ணன் கும்பகோணத்திலே ஜவுளிக்கடை வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானாமே, அவனுக்குமா அந்த 6 பவுன் நெக்லஸ் பெருசு? நினைச்சா ஒரு நிமிஷத்துல வாங்கி எறிய முடியாது. ஆனா கடங்கார பயலுக்கு சொன்ன வாக்க காப்பாத்தணுமேனு எங்க தோணு போகுது? தான் வாழ்ந்தா சரி, தன் குடும்ப பொழைச்சா சரி, தங்கச்சி குடும்பம் எக்கேடு கெட்டா என்ன என்று கரித்து கொட்டுவார். அப்பா எவ்வளவு திட்டினாலும் அம்மா வாய் திறந்து பதில் சொல்ல மாட்டாள். தனக்கு சம்பந்தமில்லாத யாரையோ திட்டுவது போல் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருப்பாள். அப்போது நான் ஸ்கூல் ஃபைனல் படித்துக் கொண்டிருந்தேன். 15 வயதுக்கு மேல் இருக்கும். நன்றாக விவரம் புரிந்த பருவம். அப்பாவின் பேச்சு எனக்கு பிடிக்கவே பிடிக்காமல் போயிற்று. அப்பா பேசுறது நியாயமே இல்லம்மா, போடுறதா சொன்னாங்க, ஆனா போட முடியல. அதனால என்ன இப்ப? ஒரு பொண்ணுக்கு பெத்தவங்க போட்டா தானா நகை, புருஷன் போடக்கூடாதா? அப்பா இது வரைக்கும் உனக்கு ஒரு மூக்கத்தியாவது பண்ணி போட்டிருக்காரா? இனி போடாட்டியும் அவங்க போட்டத விற்காமலையாச்சும் இருந்திருக்கலாமே. இத்தனை வருஷம் கழிச்சும் ஈட்டிக்காரனை போல வசூல் பண்றதுலயே குறியா இருக்காரே அப்பா. நீ கவலைப்படாதம்மா, நான் சம்பாதிச்சு உனக்கு 10 பவுன்ல நெக்லஸ் பண்ணி போடுறேன் என்று அப்பா இல்லாத போது அம்மாவுக்கு நான் ஆறுதல் சொல்வேன். அம்மா அதற்கும் பதில் சொல்ல மாட்டாள். எங்களுக்கு சொந்த வீடு ஒன்று இருந்தது. அதில் பாதியை வாடகைக்கு விட்டிருந்தோம். அதில் குடியிருந்தவருக்கு சினிமா தியேட்டரில் வேலை. மிக குறைந்த வருமானம்தான். 2 குழந்தைகள் வேறு. ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். புருஷனும் மனைவியும் கலகலப்பாக பேசிக் கொள்வார்கள். குழந்தைகளை கொஞ்சுவார்கள். ஞாயிற்றுக்கிழமையானால் போதும், அந்த அம்மாள் சீவி முடித்து பூ வைத்துக் கொண்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு மேட்னி சினிமாவுக்கு கிளம்பி விடுவாள். புருஷன் ஓசியில் பாஸ் வாங்கி கொடுப்பானே. என் அப்பா சொந்தமாக ஐஸ் ஃப்ரூட் கம்பெனி வைத்திருந்தார். நிச்சயம் அந்த தியேட்டர் சிப்பந்தியின் சம்பளத்தை காட்டிலும் அதிக வருமானம் அவருக்கு வந்திருக்கும். ஆனால் என் பெற்றோருக்கு வாழத் தெரியவில்லை. எப்போதும் உம்மென்று இருந்தார்கள். சந்தோஷமே இருக்கவில்லை. அப்பா அம்மாவோடு ஒற்றுமையாக குடும்பம் நடத்தியிருந்தால் அந்த வருமானத்திலேயே சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கலாம். பெரும்பாலான நாட்களில் அவர் அம்மாவிடம் கோபித்துக் கொண்டு வெளியில் சாப்பிட்டுக் கொண்டு திரிந்ததால் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. இந்நிலையில் குடிப்பழக்கம் வேறு. அது வேறு தொற்றிக்கொண்டு விடவே அவர் பல நாட்கள் வீட்டுக்கு வருவதே இல்லை. நண்பர்களின் கம்பெனியோடு குடித்துவிட்டு ஐஸ் கம்பெனியிலேயே படுத்துக் கொண்டார். எப்போதாவது வீட்டு பக்கம் வருவதும் 5-10 கொடுப்பதுமாக இருந்தார். வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒருமையின் நிழல் படியத் தொடங்கியது. அரிசி தகரத்தில் துருபிடித்தது. சேலையில் கிழிசல்கள் தெரிந்தன. பல நேரங்களில் அடுப்பு புகையவில்லை. 5க்கும் 10க்கும் அம்மா பக்கத்து வீடுகளில் கையேந்தி நின்றாள். எனக்கு வயது கொஞ்சமானாலும் தன்மானம் கொஞ்சம் அதிகம். கஞ்சிக்காக அம்மா இப்படி கடன் வாங்குவதை நான் வெறுத்தேன். கஞ்சி இல்லாவிட்டால் பட்டினி கிடந்து சாவும், கடன் வாங்காதேம்மா என்று கத்தினேன் அம்மாவிடம். அம்மா மௌனமாகவே இருந்தாள். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு நாள் மாமா வந்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை, மத்தியான நேரம். எனக்கு பள்ளிக்கூடம் கிடையாது. வாசலில் காற்றோட்டமாக உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தேன். 7 வயது தங்கை பக்கத்து வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்போதுதான் பளீர் என்று சலவை செய்த ஜிப்பாவும் மேல் துண்டுமாக கையில் ஒரு பையுடன் அவர் வந்து நின்றார். யார பார்க்கணும் என்று நான் கேட்டேன். சுப்புதாயிய பார்க்கணும். சதாசிவம் வீடு தானே? நான் எழுந்து கொல்லை பக்கம் ஓடினேன். அம்மா வரட்டி தட்டி கொண்டிருந்தாள். உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கம்மா என்று கூறினேன். என்ன பார்க்கவா என்று ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே
கை கழுவி கொண்டு வந்த அம்மா அவரை பார்த்து கூவி விட்டாள். வாங்கண்ணா வாங்க, வேணும், இது உன் மாமாடா. மாமாவா? கும்பகோணம் மாமாவா? அப்பா அடிக்கடி சொல்வாரே, அந்த பணக்கார மாமாவா? ஆர்வத்தோடு நான் அவரை பார்த்தேன். மாமாவும் அம்மாவை போல கருப்பாகத்தான் இருந்தார். ஆனால் கொஞ்சம் தசைப்பற்றாக தொந்தி வைத்திருந்தார். கடிகாரம், மோதிரங்கள் எல்லாம் அணிந்திருந்தார். பணக்கார மாமான்னு அப்பா சொல்லுவாரே. மாமா அழுத்து கொண்டார். பணக்காரனா இருந்தவன் தான்ப்பா. பணம் இருந்தப்ப பாசம் புரியல, அதான் இப்ப வந்திருக்கேன் என்றார் அவர். பணம் கிடக்குது விடுங்கண்ணா, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், உறவுதான் என்னைக்குமே நிக்கும் என்று ஆறுதல் கூறியபடி அம்மா பாய் எடுத்து விரித்து போட்டாள். மாமா பாயில் சப்பனம் கட்டி உட்கார்ந்தார். என்னை பார்த்தார். வேணுவா இவன், மடமணன்னு வளர்ந்துட்டானே என்று வியந்தவர், ஏண்டா வேணு, சின்ன புள்ளியா இருந்தப்ப குதிரை தூக்க சொல்லி அடம்பிடிப்பியே, ஞாபகம் இருக்கா என்று பாசத்துடன் கேட்டார். நான் வெட்கத்துடன் இல்லை என்று தலையசைத்தேன். மாமா பைக்குள்ளிருந்து ஒரு பெரிய பொட்டலத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தார். உள்ளே சாக்லேட் கேக்குகள், பிளம் கேக்குகள், பப்ஸ் என்று ஒரு ரொட்டி கடையே இருந்தது. இவன் ஒரு பையன்தானா சுப்பு உனக்கு என்று மாமா அம்மாவிடம் கேட்டார். ஒரு பொண்ணு இருக்கா. அண்ணா, நீங்க தான் 10 வருஷமா எங்களை அனாதையா விட்டுட்டீங்களே. பண திமிருமா, பாசத்தை மறைச்சுது. போன வருஷம் பெரிய நஷ்டம் வியாபாரத்துல, தாக்கு பிடிக்க முடியல. வீட்டுல அண்ணே குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஆமா, சதாசிவம் எப்படி இருக்கான்? இருக்கார் எப்பவும் போல. அம்மா அப்பாவை விட்டு கொடுக்காமல் பேசினாள். இங்கே சாந்தா சில்க் ஹவுஸ்ல எனக்கு பிசினஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல வருவேன். உன்னையும் பிள்ளைங்களையும் பார்க்கணும் போல தோணிச்சு, அதான் வந்தேன் என்றவர் பையில் இருந்து 50 ரூபாயை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தார். சரி, நான் வரட்டுமா என்று கிளம்பினார். இருங்கண்ணா, ஒரு நிமிஷத்துல சமையல் செஞ்சிடறேன், சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, சீக்கிரமா ஒரு நாள் 6 பவுன் நெக்லஸோடு வருவேன். அன்னைக்குதான் உன்னோட வீட்டுல உரிமையோட சாப்பிடுவேன். அது வரைக்கும் இங்க கை நினைக்க மாட்டேன் என்றார் உறுதியாக. நீங்க சாப்பிடாம போனா அவர் திட்டுவாரண்ணா. இருந்து சாயங்காலம் அவர் வந்ததும் பார்த்து பேசிட்டு போலாமே. சதாசிவ முகத்துல முழிக்க எனக்கு ஏதுமா யோகியத. அந்த நெக்லஸ நான் வசதி இருந்தப்பவே செஞ்சு போட தவறிட்டேன். அவன் ஒரு குணங்கெட்ட மனுஷன். என்னை கண்டதும் கண்ணாபின்னான்னு பேசுவான். நானும் அவ்வளவு பொறுமைசாலி இல்ல. ரசாபாசமா ஏதாச்சும் நடந்து உள்ள உறவும் முறிஞ்சிடக்கூடாது பாரு. சீக்கிரம் நெக்லஸுக்கு ஏற்பாடு பண்றேன். அது வரைக்கும் நான் வந்தது கூட சதாசிவத்துக்கு தெரிய வேண்டாம் என்ன? மாமா புறப்பட்டார். போகும்போது என் கையில் 5 ரூபாய் கொடுத்து நன்றாக படிக்குமாறு சொல்லிவிட்டு போனார். நிர்கதியான நேரத்தில் தெய்வமே அனுப்பியது போல வந்த மாமாவை கண்டதும் எனக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. அன்று இரவு அப்பா வீட்டுக்கு வந்தபோது நான் மாமாவை பற்றி சொல்லவில்லை. நெக்லஸ் வரும் வரை அப்பா திட்டுவதை நிறுத்தப் போவதில்லை. வீணாக மாமாவுக்கு ஏன் வசவு வாங்கி கொடுக்க வேண்டும்? ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் எதையும் மறைத்து அம்மாவுக்கு பழக்கமில்லை. அவள் சொல்லிவிட்டாள். அண்ணா வந்திருந்தார். நான் நினைத்தது போலத்தான் அப்பா கேட்டார். அவன் யாரு அண்ணங்காரன் புதுசா? கும்பகோணம் மாமா தான்ப்பா, நான் குறுக்கிட்டேன். கடங்கார பயலுக்கு இப்பதான் பாதை தெரிஞ்சதாமா. நெக்லஸ் எப்ப போட போறானா? சீக்கிரம் ஏற்பாடு பண்றதா சொன்னாரு. அது வரைக்கும் நம்ம வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாராம் என்றாள் அம்மா. கடங்காரனுக்கு இப்ப யாரு விருந்து வைக்க காத்துக்கிட்டு இருக்காங்களா என்று கிண்டல் செய்தார் அப்பா. அதற்கு பிறகு பிசினஸ் விஷயமாக அந்த ஊருக்கு வர நேர்ந்த போதெல்லாம் மாமா எங்களை பார்த்துவிட்டுத்தான் போனார். ஒவ்வொரு தடவையும் எனக்கும் தங்கைக்கும் மறவாமல் கேக்குகள் வாங்கி வந்தார். ஆனால் சொன்னது போல் ஒரு தடவை கூட வீட்டில் கை நனைத்ததில்லை. தங்கையும் அவள் பெற்ற குழந்தைகளும் நல்ல சாப்பாட்டுக்கு ஏங்கி போயிருப்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே என்னை முனியாண்டி விலாசுக்கு அனுப்பி தனக்கு வாங்கி வர சொல்வது போல பிரியாணி, கோழி, மீன், முட்டை என்று வாங்கி வரச் சொல்வார். நான் போய் வாங்கி வருவதற்குள் குளித்துவிட்டு தயாராக இருப்பார். எங்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதாக பாசாங்கு பண்ணுவார். நாங்கள் தான் எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். பிறந்த வீட்டு மனிதர்களை கண்டால் பெண்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சியே தனிதான். அம்மாவும் இதற்கு விதிவிலக்கல்ல. அப்போதுதான் அவள் முகத்தில் கொஞ்சம் பிரகாசம் ஏற்படும். மாமா வந்தது பற்றி அம்மா சொல்லும் போதெல்லாம் அப்பா
அவன் மட்டும் என் கல்ல படட்டும், கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி நெக்லஸ கக்க வைக்கிறேன் பாரு என்று கருவுவார். எனக்கு எரிச்சலாக இருக்கும். நெக்லஸ் வரும் வரை மாமாவை பற்றி அப்பாவிடம் பேச வேண்டாம் என்று அம்மாவிடம் சொல்லி வைத்தேன். ஒரு நாள் நான் சாப்பாடு வாங்கி கொண்டு திரும்பிய போது அப்பா என்னை பார்த்து விட்டார். யாருக்கடா சாப்பாடு? மாமாவுக்கு தான். அவர் தான் நம்ம வீட்டுல சாப்பிட மாட்டாரே. அப்பா துள்ளி குதித்தார். கடங்காரன் இன்னைக்கு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான், வாடா போலாம். நீங்க வர வேண்டாம்ப்பா, இன்னைக்கு நானே நெக்லஸ் பத்தி மாமா கிட்ட கேட்டேன். தங்கம் வாங்கி செய்ய கொடுத்துட்டாராம். இன்னும் 2 வாரத்துல வந்துருமா நெக்லஸ். அத அவங்கிட்ட நானே கேட்டுக்கிறேன், வா. நீங்க வந்தா வீண் கலாட்டா பண்ணுவீங்க, வேணாம்ப்பா. அவர் நான் சொன்னதை கேட்காமல் பிடிவாதமாக என்னுடன் வந்தார். நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். மாமா குளித்து முடித்து சாப்பிட ரெடியாக இருந்தார். அம்மாவும் முகம் கழுவி துடைத்துக் கொண்டிருந்தாள். அப்பா உள்ளே வந்ததும், எங்கடா உன் மாமா? மாமாவை காட்டினேன். இவனா இவனா உன் மாமன்? இவன் முனீஸ்வரன் கோயில் சந்துல ரொட்டி கடை வச்சிருக்கிறவன் இல்ல? இவன் தானா உன் மாமான்னு சொல்லிக்கிட்டு 6 மாசமா வந்து போயிட்டு இருக்கான் என்றபடி அவன் மேல் தாவினார் அப்பா. அவன் சட்டை பனியனை கூட எடுக்காமல் ஒரே பாய்ச்சலில் வெளியே ஓடிவிட்டான். நான் அம்மாவின் முகத்தை பார்த்தேன். அவள் தலை கவிழ்ந்தது. என்னால் நம்ப முடியவில்லை. கணவன் இல்லாத சமயம் மனைவி ஒழுக்கம் கெட்டால், கணவன் வந்ததும் அகப்பட்டு கொண்டாள் என்ற கற்றுக்குட்டியின் கதையல்ல இது. ஒரு ரொட்டி கடைக்காரன் பட்ட பகலில் என் வீட்டுக்குள் நுழைந்தான். என் கண்முன்னே என் தாயிடம் சிரித்து பேசினான். என்னை கடைக்கும் என் தங்கையை விளையாடவும் அனுப்பிவிட்டு அவளுடன் தனியாக இருந்தான். தன் வெறியை தணித்துக் கொண்டு குளித்துவிட்டு வெளியில் 1 மைல் நடந்து நான் வாங்கி வந்த சாப்பாட்டை என் வீட்டிலேயே உட்கார்ந்து சாப்பிட்டு விட்டு போனான். இரவு நேரத்தில் வந்து உரிமையோடு என்னை மாடிக்கு அனுப்பிவிட்டு கீழே அம்மாவோடு தங்கினான். என்னை பயன்படுத்தியே அப்பாவிடமிருந்து தப்பினான். இவ்வளவு நடந்தும் விவரம் தெரிந்த என்னால் துளி கூட சந்தேகப்பட முடியவில்லையே. அப்படி ஒரு திட்டம், அப்படி ஒரு ஜோடனை. எங்கோ இருக்கும் மாமாவையும் அவர் எப்போதோ தருவதாக சொன்ன நெக்லஸையும் வைத்துக் கொண்டு எப்படி ஒரு நாடகம் தயாரித்திருக்கிறாள் என் அம்மா. 11 வகுப்புகள் படித்த என்னை பள்ளிக்கே போகாத அம்மா எவ்வளவு சுலபமாக ஏமாற்றி இருக்கிறாள். ஏமாற்றியது மட்டுமா, எனக்கு தெரியாமலே என்னையும் அவளுக்கு உடந்தையாக்கி இருக்கிறாள். சிரிக்க தெரியாத முகமும் பேச தெரியாத வாயுமாக இருந்த அம்மா இவ்வளவு தந்திரமும் குறுக்கு புத்தியும் கொண்டவளா? அவள் ஒழுக்கம் கெட்டது கூட எனக்கு உறுத்தவில்லை. அதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். 1000 இல்லாவிட்டாலும் அவள் விரும்பினாள் என்ற ஒரு காரணம் கூட போதும். ஆனால் என்னை ஏமாற்றி என் கண்ணெதிரே அக்கிரமம் செய்து என்னையும் உடந்தையாக செயல்பட வைத்து என்னை முட்டாளாக்கிய கொடுமையைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. அப்பாவி, வாயில்லா பூச்சி, வாழ்வில் எந்த சுகமும் அறியாதவள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்த என் அம்மாவே இப்படி என்றால் மற்ற பெண்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள்? அவள் முகத்தில் காரி துப்பிவிட்டு வந்தேன். அன்றிலிருந்து பெண் என்பவள் எனக்கு ஒரு குப்பை தொட்டி மாதிரி, ஆபாச சுரங்கம். என் கண்ணெதிரே உண்டு உறங்கி வாழ்ந்த அம்மாவே அவ்வளவு வஞ்சகமும் சூதும் செய்யும் போது எங்கோ எப்படியோ வளர்ந்த பெண் எவ்வளவு செய்வாள்? ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் எதுவும் நடந்திருக்க கூடும். யாரும் தன் இஷ்டப்படி வாழ்வதை நான் தடை செய்ய மாட்டேன். ஆனால் யாரும் என்னை முட்டாளாக்குவதை அனுமதிக்க மாட்டேன் என்றான் வேணு. அவன் தன் தாயின் அவமான கதையை மாலாவிடம் சொல்லி முடித்தான். தயக்கமோ கூச்சமோ இன்றி நடந்ததை நடந்தபடி ஒளிக்காமல் சொன்னான் மாலாவிடம். தாய் செய்த தவறு தன்னை பாதிக்க முடியாது என்ற நம்பிக்கையோடு சொன்னான். உண்மை சொல்வதில் அவனுக்கு விருப்பம் இருந்தது என்பது வெளிப்பட்டது. மாலா சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். பெண் இனத்தின் மீதே அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகச் செய்த அந்த சம்பவங்கள் அவளுக்கு அதிர்ச்சியை தந்தன. ஒரு பெண், அதுவும் அம்மா, அப்படியும் வஞ்சகம் செய்வாளா? உங்கள் மனநிலை எனக்கு புரிகிறது. கதையை கேட்ட நானே கடைசியில் அதிர்ந்து போனேன். நேரில் பார்த்த உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்புறம் அத்தை என்னவானார்கள் என்று மாலா கேட்டாள். அந்த வஞ்சகியை அத்தை என்று சொல்லாதே. நானே அவளை அம்மா என்று நினைப்பதில்லை. ஆத்திரத்தோடு அவளை கொலை செய்ய போனார் அப்பா. நான் தான் தடுத்து விட்டேன். எவ்வளோ ஒருத்தி ஒழுக்கம் கெட்டு அலைந்ததற்காக அப்பா ஏன் ஜெயிலுக்கு போக வேண்டும்? அவள் விருப்பப்படி வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று துரத்தி விட்டோம். எங்கே போனாலோ என்ன ஆனாலோ தெரியாது.
நாங்கள் வேறு ஊருக்கு போய்விட்டோம் என்று நிறுத்தினான் வேணு. மனசை தளர விடாதீர்கள். பெண்களில் ஒழுக்கமானவர்களும் உண்டு என்பதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். பெண் இனத்தின் மீது நீங்கள் இழந்துவிட்ட நம்பிக்கையை மீட்டுத் தருகிறேன் என்று ஆறுதல் சொன்னாள் மாலா அவனுக்கு. அத்தியாயம் 7. அன்று இரவு இருவருக்கும் மனநிலை நன்றாக இருந்தது. தாயின் நடத்தையால் மனவெறுத்து போய் பெண்களே வஞ்சக பிராணிகள் என்ற தவறான முடிவுக்கு வந்திருந்த வேணுவை குறித்து மாலா அனுதாபப்பட்டாள். அவனுக்கு திருப்தியாய் நடந்து கொண்டு பெண் என்பவள் பாலைவன வாழ்க்கையையும் சோலையாக மாற்றும் திறன் படைத்தவள் என்பதை அவனுக்கு உணர்த்த ஆசைப்பட்டாள். வேணுவுக்கு மாலாவின் அழகு பிடித்திருந்தது. அவள் பழகும் விதமும் பேசும் பேச்சும் பிடித்திருந்தன. எல்லாம் அவனுக்கு திருப்திதான். அத்தோடு அந்தரங்கம் என்ற ஒரு பழைய நிகழ்ச்சியை அவள் 10 வயது சிறுமியாய் இருந்தபோது அவளுக்கு ஒன்றும் தெரியாது என்ற நினைப்பில் மாமன்காரன் பாசம் காட்டுவது போல அவளிடம் தவறாக பழகியதை அவனிடம் ஒருவேளை சொல்லியிருந்தால் அவன் திருப்தி அடைந்திருப்பான். ஆனால் மாலா எதுவும் நடக்கவில்லை என்று கூறிவிட்டாள். அவள் சொல்வதை நம்பத்தான் அவனும் ஆசைப்பட்டான். ஆனால் அதற்காக ஏமாளியாக அவன் தயாராக இல்லை. அதுவரை அவன் அவளை நல்லவள் என்று ஒப்புக்கொள்ளப் போவதும் இல்லை, கெட்டவள் என்று பழி சுமத்தப் போவதும் இல்லை. அன்று இரவு வேணு ஆசையோடு அவளை தொட்டான். அவன் அவளை அணைத்தான். அவள் வெட்கப்பட்டாள். விளக்கை அணைத்து விடுங்கள். ஏன்? யார் பார்க்க போகிறார்கள்? நீங்கள் பார்ப்பீர்களே. பார்த்தால் என்ன? புருஷன்தானே. புருஷன் என்றாலும் இன்னும் பழகவில்லையே, வெட்கமாக இருக்காதா? சரியாக பழகாததால் உடலை காட்ட வெட்கப்படுகிறாய். நியாயம். உடலை நீ காட்ட மறுத்தாலும் நானே பலவந்தமாக பார்த்துவிட முடியும். ஆனால் உள்ளத்தை நீயாக விரும்பி காட்டினால்தான் உண்டு. நானே பார்க்கக்கூடிய உடலை கூட காட்ட வெட்கப்படுகிற நீ எப்படி உன் உள்ளத்தை காட்ட முடியும்? அதனால் தான் நீ தயங்குகிறாய். டேக் யுவர் ஓன் டைம் என்று கூறினான். எங்கே சென்றாலும் அவன் தன் கட்சிக்கு உடனே வந்து விடுகிறானே. அவள் ஏதோ வாயை பொத்தினாள். நல்ல நேரத்தில் நஞ்சை கலக்காதீர்கள் பிளீஸ் என்று கூறினாள் மாலா. விளக்கு என்று அவன் கேட்டான். உங்கள் விருப்பப்படி இருக்கட்டும் என்றாள் மாலா. அவள் பூனையை போல் கண்களை மூடி உலகத்தை இருட்டாக்கி கொண்டான். விசிறி காற்று குபீர் என்று அவள் மார்பு பகுதியில் மோதி சிலிர்க்க வைத்தது. பக்கத்திலேயே அவனது வெப்ப பெருமூச்சும் உராய்ந்தது. சுவர் கடிகாரத்தின் டிக் டிக் ஒலி மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. மாலாவுக்கு அடிமனதில் திகில் பிறந்தது. முதலிரவு என்றாலே வலி, வேதனை, ரத்தம் என்று அவளது தோழிகள் சிலர் பயமுறுத்தி இருக்கிறார்கள். அனுபவங்களை பீதியுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் மாலா. ஆனால் நல்ல வேளையாக அப்படியெல்லாம் இல்லை. வேணு எழுந்து சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டான். போர்வையை வாரி மேலே போட்டுக்கொண்டு அயர்வோடு சற்று நேரம் படுத்திருந்த மாலா கண்களை திறந்து அவனை பார்க்கவே வெட்கப்பட்டாள். அவன் ஒரு மாதிரியாக உற்சாகம் வடிந்து காணப்பட்டான். மாலா, கண்ணிமை கழிவது என்றால் என்னவென்று தெரியுமல்லவா உனக்கு? அதென்ன உனக்கு அவ்வளவு சுலபமாய் அது நடந்துவிட்டது? திடுக்கிட்டு போனாள் மாலா. அவன் முகத்தை நோக்கினாள். வலி, வேதனை, ரத்தம் என்ற அவஸ்தைகள் இல்லாமல் சுலபமாக முடிந்து அவளுக்கு மகிழ்ச்சியூட்டிய நிகழ்ச்சி அவனுக்கு சந்தேகத்தை அல்லவா ஊட்டியிருக்கிறது. மாலா ஆத்திரத்தோடு சொன்னாள். என் உடம்பு வாகு அப்படி. நான் லாங் ஜம்பில் பரிசுகள் வாங்கினவள். அவன் அவளை கூர்ந்து பார்த்தபடி சிகரெட்டு புகையை ஆழமாக இழுத்து ஊதினான். இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று சட்டென்று கேட்டான் வேணு. அத்தியாயம் 8. மாலா தன் வாழ்க்கையை தானே ஒரு நோட்டமிட்டாள். தாம்பத்தியம் சம்பந்தமாக அவளுக்கு என்னென்ன தெரியும், அது எவ்வப்போது தெரிய வந்தது என்று நினைத்து பார்த்தாள் மாலா. 15 வயது வரை மனித உடலை பற்றிய எந்த விஷயமும் தெரியாமல் தான் இருந்தாள். 10ஆம் வகுப்பு படிக்கும் போது பருவத்துக்கு வந்தாள். இனம் புரியாத அருவருப்பு அவளுக்கு. தான் அழுக்காகி போய்விட்டதாக ஒரு நினைப்பு. ஆனால் வீட்டில் அதை விசேஷமாக ஊருக்கு விருந்து வைத்து கொண்டாடினார்கள். 15 நாட்கள் வீட்டில் குந்தியிருந்து விட்டு தராபுராவென்று புதிதாக தாவணியை சுற்றி கொண்டு அவள் பள்ளிக்கூடம் சென்றபோது ஆண் பிள்ளை பயல்கள் எட்ட நின்று வேடிக்கை பார்த்தார்கள். தங்களுக்குள் ரகசியம் பேசிக் கொண்டார்கள். மாலாவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஒரு மூலையில் நின்று கொண்டு அழுதார். ஏற்கனவே வயதுக்கு வந்திருந்த பெரிய நாயகியோடு மகிழ மரத்தடியில் நின்று கொண்டு
அனுபவத்தின் பெருமையோடு பல உடலியல் கருத்துக்களை எடுத்துச் சொன்ன பிறகுதான் அவளுக்கு பெண் உடலின் தனித்தன்மைகள் புரிந்தன. ஆனாலும் ஆண் பெண் உறவை பற்றி ஏதும் அறியாமல் தான் இருந்தாள். பிஎஸ்சி கடைசி வருஷம் வரை அவளுக்கு தெரிந்தவை எல்லாம் அந்த ஓராண்டில் தான் தெரிந்தது. அதுவும் அந்த போக்கிரி ரஜினியால் தான் தெரிந்தது. ரஜினி, அடடா, எப்படிப்பட்ட கேரக்டர்! அவளுடைய அழகென்ன, அறிவென்ன, சிந்தனை என்ன! மறக்க முடியாத பெண் அவள். மாலா பிஎஸ்சி கடைசி வருடத்திற்கு மாங்குடி பெண்கள் கல்லூரியில் சேர்ந்தாள். ஹாஸ்டலில் அவருக்கு 69ஆம் எண் அறை கொடுக்கப்பட்டது. பெட்டி படுக்கையுடன் தனது அறையை தேடி நடந்தாள். பொட்டல் காட்டை வளைத்து பிரம்மாண்டமாக ஹாஸ்டல் கட்டி போட்டிருந்தார்கள். வரிசை வரிசையான விடுதி அறைகள், நீளமான வராந்தாக்கள், கலகலப்பான டைனிங் ஹால், சுற்றிலும் பூங்காக்கள், புல்வெளிகள், ஒளிபெருக்கிகள், விளையாட்டு திடல்கள் என்று ஒரே அமர்க்களமாய் இருந்தது. 69ஆம் அறையில் நாற்காலியில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தவள் மாலாவை கேள்விக்குறியோடு பார்த்தாள். என் பெயர் மாலா, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபைனல், இந்த அறையில வசிக்க வந்திருக்கேன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட கையோடு உள்ள வரலாமா என்று அனுமதி கேட்டாள் மாலா. வெல்கம் டு யூ என்று வரவேற்றபடி எழுந்து ஓடி வந்து பெட்டியை வாங்கிக் கொண்டாள் அவள். என் பெயர் தில்லை, உங்கள் வகுப்புதான் என்று அவள் கூறினாள். மாலா அறைக்குள் நுழைந்து நாற்காலியில் உட்கார்ந்தாள். விசாலமான அறை, 20 அடிக்கு 20 அடி இருக்கும். பாத்ரூம் பிளஷ் அவுட் இணைக்கப்பட்டிருந்தது. 2 பக்கமும் காற்றோட்டமாக பெரிய பெரிய ஜன்னல்கள், கப்போர்டுகள், கட்டில்கள், மேஜை நாற்காலிகள், விசிறிகள், விளக்குகள். வசதியான அறையாகத்தான் அது இருந்தது. சடார் என்று பாத்ரூம் கதவு திறந்தது. ஈரம் சொட்ட சொட்ட ஒரு இளம் பெண் தன் உடலில் ஒரு பிட்டு துணி கூட இல்லாமல் வெளியே வந்தாள். என்னதான் பெண்கள் மட்டுமே இருக்கும் இடம் என்றாலும் வயது வந்த பெண் ஒருத்தி இப்படியா வெளியே வருவாள்? பெண்ணுக்கு பெண்தான் என்றாலும் உடலின் அந்தரங்கமான உறுப்புகளை காட்ட அவளுக்குத்தான் வெட்கமாக இருக்காதா? இல்லை பார்க்கிறவர்களுக்குத்தான் அருவருப்பாக இருக்காதா? இவள் பெயர் ரஜினி, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்ற தில்லை ரஜினியிடம் நம் ரூம்மேட் மிஸ் மாலா என்று மாலாவை அறிமுகம் செய்தாள். அந்த அழகியை பார்த்து மாலா வாயடைத்து போயிருக்க, அவளோ சர்வ சகஜமாக ஹலோ சொல்லிவிட்டு கப்போர்டில் டவல் தேடிக்கொண்டிருந்தாள். பார்க்க பார்க்க அதிர்ந்து போனாள் மாலா. அரை நிமிடத்தில் ரஜினி உள்ளே போய்விட்டாள். ஆனாலும் மாலாவுக்கு திகைப்பு நீங்கவில்லை. அதெப்படி பருவ பெண் ஒருத்தி நாணமே இல்லாமல் அடுத்தவருக்கு முன்னால் ஆடை என்று நிற்க முடியும்? அம்மா முதுகு தேய்த்து விடுவதையே அனுமதிக்காத அவளுக்கு அதை நம்பவே முடியவில்லை. ரஜினி ஒரு எக்ஸென்ட்ரிக், அவளை யாருக்கும் புரியாது என்றாள் தில்லை. மாலா முகத்தை சுழித்தாள். இப்படிப்பட்ட காட்டுவாசியோடு எப்படி ஒரே அறையில் 1 வருடத்தை ஓட்டப் போகிறோம் என்று கவலைப்பட்டாள் மாலா. ஆனால் நடந்ததோ முற்றிலும் மாறானது. தில்லை பெண்களுக்கே உரிய முறையில் தனது வீட்டு கதைகளை வாயு சலிக்காமல் அளந்தாள். மாலா வீட்டு கதைகளை கிண்டி கிண்டி கேட்டாள். ஆனால் ரஜினி அதிகமாக பேசவில்லை. அவள் அவர்களோடு தான் இருந்தாள். சிரித்த முகத்துடன் தான் பேசினாள். ஆனாலும் அவளிடம் ஒரு வித்தியாசம் தென்பட்டது. எல்லா பெண்களையும் போல் வெற்று அரட்டை அடிக்கவில்லை அவள். கேட்டால் பதில் சொல்வாள், இல்லாவிட்டால் ஏதோ யோசனையில் இருந்தாள். உடலை மட்டும் இங்கே வைத்துவிட்டு உள்ளத்தை வேறெங்கோ கொண்டு போய் விட்டவள் போல காணப்பட்டாள் அவள். ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்த ரஜினி 9:30 மணி ஆனதும் எழுந்தாள். ஓகே, நான் தூங்க போறேன் என்று ஒரு சின்ன கொட்டாவி விட்டாள். தூங்குவதென்ன பெரிய சாதனையா? அதற்கென்ன அறிவிப்பு என்று கிண்டல் செய்தாள் அவளை தில்லை. அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் கட்டிலுக்கு போனாள் ரஜினி. சேலையை அவிழ்த்து போட்டாள். தன் உடலை வளைத்து சோம்பல் முறித்தாள். பிறகு தனது கட்டிலில் படுத்துக்கொண்டு கழுத்து வரை பொருத்தி கொண்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாலா பார்வையை தில்லையிடம் ஓட்டினாள். ஏற்கனவே தனியாக முணுமுணுத்துக் கொண்டிருந்த தில்லை இப்போது துணை சேர்ந்துவிட்ட தெம்பில் கத்தினாள் ரஜினியை பார்த்து. ஏண்டி இந்த அக்கிரமம் பண்ற? பகல்ல தான் இந்த தொல்லை, ராத்திரியில கூட என்ன? ஐ ஹேட் கிளாத்ஸ் என்றாள் ரஜினி அமைதியாக. நீ உடையை அவிழ்த்து போட்டு எங்க மானத்தை வாங்குற என்று கத்தினாள் தில்லை. என் மானம் என் ஆடைகளில் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. நீயானால் மானம் இருப்பதாக சொல்கிறாய். தன்னை சார்ந்திருப்பதுதான் தன்மானம். அதை என் ஆடைகளில் வைப்பது அறிவீனம். ரஜினி கூறிவிட்டு சிரித்தாள்.
மாலா லேசாக முறுவலித்தாள். ரஜினி வாயை திறக்க மாட்டேன் என்கிறாள். திறந்தால் என்ன வெட்டு வெட்டுகிறாள்? அவள் சொல்வது சரிதானே. ரஜினியின் ஆடைகளில் மற்றவர் மானம் எப்படி இருக்க முடியும்? தில்லை அதையெல்லாம் யோசிக்கவில்லை. ஏன் இப்படி அசிங்கமாக நடந்து கொள்கிறாய் ரஜினி என்று கேட்டாள். எதுடி அசிங்கம்? இயற்கையின் படைப்புகளிலேயே மிக மிக அழகானது மனித உடல்தான். பள்ளத்தாக்கின் செழிப்பு, பாய்ந்தோடும் ஆற்றின் சுழிப்பு, காடுகளின் வளம், கடல்களின் ஆழம், மலையின் கம்பீரம், வானவில்லின் வண்ண ஜாலம் எல்லாவற்றையும் விட அழகானது மனித உடல். நிர்மலமான இயற்கை அழகை செயற்கை ஆடை கொண்டு மறைப்பதுதான் அசிங்கம். அழகான ஓவியத்தை திரையிட்டு மூடும் முட்டாள்தனம். இயற்கையை ரசிக்க கற்றுக்கொள் பெண்ணே என்றால் தில்லையை பார்த்து. உனக்கு அழகாக தோன்றுவதெல்லாம் எங்களுக்கு அருவருப்பாக தோன்றுகிறதே என்றாள் தில்லை. பழக்கம் 1000 ஆண்டுகளாக வளர்த்து கொண்டு விட்ட செயற்கை எண்ணம். இயற்கையின் படைப்பில் எந்த பிறவி ஆடை அணிகிறது? மனிதன்தான் மாறிப்போனான் பாவம். மிருகம் அப்படியே இருக்கிறது. மனிதன் மேம்பட்டு விட்டான் என்றாள் தில்லை. மேம்பாடு? எது மேம்பாடு? வேண்டாத ஒன்றை கண்டுபிடித்து மாட்டிக்கொண்டு இயற்கைக்கு விரோதமாக வாழ்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இதுவா மேம்பாடு? இதயம் ஒரு முக்கியமான உறுப்பு. அதற்கு அதிர்ச்சி ஏற்படக்கூடாது என்று கருதி அதை எலும்பு கூட்டுக்குள் ஒரு பைக்குள் திரவத்தில் போட்டு வைத்திருக்கும் இயற்கை. மிக முக்கியமான மூளை குளிராலும் வெப்பத்தாலும் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைத்து அதை சுற்றி உறுதியான எலும்பு பெட்டியும் அதன் மேல் உரோமமும் அமைத்து வைத்திருக்கும் இயற்கை மனித உடலுக்கு தேவை என்று நினைத்திருந்தால் அதையும் சேர்த்து படைத்திருக்காதா? அப்போது மனிதர்களும் ஆடு மாடுகளைப் போல உடையில்லாமல் திரிய வேண்டும் என்கிறாயா? தெரிந்தால்தான் என்ன? அப்படி தெரிந்ததே இல்லையா? அதுதான் இயற்கையான வாழ்க்கை. நிர்வாணம் என்பது மோட்ச நிலை அல்ல, இயற்கை நிலைதான். மனிதனுக்கு உண்டாகும் நோய்களுக்கு 80% இந்த ஆடைகள் தான். தெரியுமா உனக்கு? வெற்றுடலை கண்டால் குமட்டுகிறது எனக்கு என்று கத்தினாள் தில்லை. ஓஹோ, அப்போ கல்யாணமாகட்டும், கணவனின் வெற்றுடல் குமட்டுகிறதா பார்ப்போம். குழந்தை பிறக்கட்டும், அதன் வெற்றுடல் குமட்டுகிறதா அதையும் பார்ப்போம். எப்படி பிறந்தோம், எப்படி இருக்கிறோம் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஒருவருக்கொருவர் உள்ளத்தை மறைத்துக் கொள்கிறார்கள். யாருக்காக இந்த ஒளிவும் மறைவும் என்று கேட்டாள் ரஜினி. அதுதான் சொன்னேனே, சீதோஷ்ணத்தில் இருந்து உடலை பாதுகாத்துக் கொள்ளத்தான் உடை. அதாவது முள்ளில் இருந்து காலை காப்பாற்றும் செருப்பு மாதிரி. அப்படியானால் செருப்பை கழற்றினால் மானம் போய்விடும் என்று பயப்படுவது ஏன்? இரவில் வீட்டுக்குள் தூங்கும் போது கூட அதை மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுவது ஏன்? உன்னோடு யார் பேசுவார்கள் என்று சினுங்கிவிட்டு திரும்பிக் கொண்டாள் தில்லை. உனக்கு தானாகவும் தெரிவதில்லை, சொன்னாலும் புரிவதில்லை. ஏனென்றால் நீ சிந்திப்பதே இல்லை என்று கூறிவிட்டு ரஜினி சிரித்தாள். அப்போது மாலா சிந்தனையில் ஈடுபட்டு விட்டாள். ரஜினி அவள் முதலில் நினைத்தது போல் அநாகரிகமானவளாக இப்போது தோன்றவில்லை. அவள் பேச்சில் ஏதோ விஷயம் இருக்கிறது. சாதாரண பெண்களைப் போல அவள் சினிமாவை பற்றியும் சாப்பாட்டை பற்றியும் பேசவில்லை. அவள் பேசுகிற விஷயங்கள் வேறு. அதில் மனித சரித்திரம் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, சமுதாய பிரச்சனை இருக்கிறது. இயற்கையை மிகவும் ரசிக்கிறாள். வயதுக்கு மீறிய அறிவு அவளுக்கு. சிந்திக்க தெரிந்தவள். பழகி போனவை என்பதற்காக ஒப்புக்கொள்ளாமல் தேவையில்லை என்று தான் நினைக்கும் சம்பிரதாயங்களை மீறி பார்க்கும் ஒரு முரண்பாடு. அதன் பிறகு மாலா ரஜினியுடன் வலிய சிரித்து பேசினாள். அவள் பேசும் விஷயங்களை கவனமாக கேட்டாள். சில விஷயங்கள் அவளுக்கு பிடிக்கவில்லை. எதிர்வாதம் செய்தாள். ரஜினி சொல்லும் கருத்துக்களை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவள் மீது, அவளது அறிவின் மீது ஒருவித மதிப்பு இருந்தது. ரஜினிக்கும் மாலாவை மிகவும் பிடித்து போய்விட்டது. நீ எனக்கு எதிர்த்தரப்பில் இருப்பதை நான் வரவேற்கிறேன் மாலா. தில்லை வழக்கத்துக்கு அடிமையாகி போனவள், சிந்தனைக்கு பூட்டு போட்டு விட்டவள். நான் பேசும் விஷயங்களை புரிந்து கொள்ள இயலாமலேயே அவை தவறு என்று முடிவு கட்டுகிறவள். நீ என் ரூம்மேட்டாக இருப்பது பற்றி எனக்கு சந்தோஷம் என்றாள் ரஜினி மாலாவிடம். இப்படி ஒரு சிந்தனாவாதி என் ரூம்மேட்டாக வந்தது பற்றி நான் சந்தோஷப்படவில்லை என்றாள் தில்லை உடனே. பழக பழக ரஜினியின் அருங்குணங்கள் மாலாவுக்கு புரிந்தன. அவள் அறிவுதாகம் மிகுந்தவள். ஆங்கில இலக்கியம் அவளுக்கு மேஜர். ஆனால் அவள் செல்ஃபில் இன்ன புத்தகம்தான் இருக்கும் என்று வரையறை இல்லை. ஷேக்ஸ்பியர் இருப்பார், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் இருக்கும், ஆஸ்ட்ரானமி இருக்கும்.
கூடவே ஃபார்வர்டட் செக்ஸும் இருக்கும். எதையும் ஒரு தடவை படித்தாலோ கேட்டாலோ புரிந்து கொண்டு விடுவாள். விளையாட்டுகளில் நிபுணி. 20 வயதுக்குள் ஒருத்தியால் இவ்வளவு விஷயங்களையும் எப்படி ஜீரணிக்க முடிகிறது என்று மாலா ஆச்சரியப்பட்டு போவாள். ஏனென்றால் அவளுக்கு மேக்ஸை தவிர, கணக்கை தவிர வேறு விஷயங்களில் அவ்வளவு நாட்டம் இல்லை. இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில கேட்கலாம்.